நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிட்னி சிக்ஸர்ஸ் விசஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பிபிஎல் 2023-24. ஸோ மேட்ச் நம்பர் 14 அதுக்கான ஃபுல் ஸ்டாட்ஸ் டீப்பான அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்கள் டீம்ஸை மேக் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் நான் கொடுக்குற டெலகிராம் டீமை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில பிளேயர்ஸில் தான் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் டெலகிராம் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அது உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிக்கோங்க. ப்ளஸ் கிராண்ட் லீக்கு இந்த வீடியோ பயன்படுத்தி ஈஸியாக வின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராண்ட் லீக்கில் நீங்களே வின் பண்ணுற டீமை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லாஜிக்கலாக அந்த டெத்தில் போடுற பவுலருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ஒரு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து பிளேயர்ஸ் பார்த்தோம்னா அந்த டாப் ஆர்டரில் ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸை ட்ராப் பண்ணி நம்ம சொல்கிற மாதிரி அந்த மிடில் இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுக்கிறாங்க. இப்படி தான் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு 10 12 டீம் அப்படி போட்டு ஜெயிக்கணும் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, அப்படி ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் வந்து 12:35 ஸ்டார்ட் ஆகும். டைமை நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சிஜியில் தான் வந்து நடக்குது. பாக்ஸிங் டே ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கும் ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் 2 பிபிஎல் நடக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பிபிஎல் மேட்ச் தான். அதே மாதிரி இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் மேட்சுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. அதுவும் நம்ம டெலகிராமில் போட்டிருக்கோம். ப்ளஸ் யூடியூப்லேயுமே பார்த்துக்கோங்க. டெலகிராமில் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 26 டிசம்பர் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மாதிரி ஃபேக்கான சேனல் நிறையா இருக்கும். ஸோ அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்கும். மாற்றி ஜாயின் பண்ணி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட் யாரும் கேட்டால் கொடுக்காதீங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே. நீங்கள் இதில் பார்த்தாலே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் யாரும் நம்ம நேமை யூஸ் பண்ணி கேட்டால் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. கரெக்டான டெலகிராம்னு உள்ளே வந்து செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் நல்லா செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறது தான் பெட்ரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 14 மேட்சுக்கான ஃபுல் அனலைஸ் வந்து பார்க்கலாம். பட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் தெளிவாக. ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, அதுக்காண்டி தான் மெல்பர்ன் ஸ்டார்ஸு ஸ்குவாடை சொல்லிட்டாங்க இப்போ நான் வீடியோ மேக் பண்ணுற டைமிங்க்கு. பட் சிட்னி சிக்ஸர்ஸ் இன்னுமே அவங்களோட ஸ்குவாடை அறிவிக்கலை. அதனால் ஸ்குவாடில் மாற்றங்கள் வரும். நான் எடுத்திருக்க பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் வரலாம். அதை ஆன் டைமில் பார்த்து மாற்றிக்கோங்க. ஹெட்டுன்னு பார்த்தோம்னா 13 முறை சிட்னி சிக்ஸர்ஸும் 7 முறை மெல்பர்ன் ஸ்டார்ஸும் ஒரு ஸ்ட்ராங் டீம், ஒரு வீக் டீம் ஆடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன தான் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், வெப்ஸ்டர்ஸ்னு ஆல்ரவுண்டர் இத்தனை பேர் இருந்தாலுமே மெல்பர்ன் ஸ்டார்ஸ் தடுமாறுறாங்க. ஹாரி ஷெஃபோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அதேமாதிரி டவுசனும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல இமாது வாசிமை கொண்டு வந்துட்டாங்க. இமாது வாசிம் ஆட போகிறாரு இந்த மேட்ச்சில். நல்லா ஒரு டேலண்டட் பிளேயர், ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு. ப்ளஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், சொல்லவே வார்த்தை இல்லை. ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர். இந்த பிச்சுக்கு எஸ்சிஜி எப்போயுமே கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அதுக்கு இமாது வசீம் பெட்டர். ப்ளஸ் பேட்டிங்குமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படினாலுமே மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பேட்டிங் மிடில் வரி வந்துடுது. அப்போது இமாது வசீம் பேட்டிங் கண்டிப்பாக ஆடுவார். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் இங்கே நடந்திருக்க மேட்ச் பார்த்தோம்னா 56 மேட்ச் நடந்திருக்கு. 27 ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டீமும் 28 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 157 ரன் எதிர்பார்க்கலாம். பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ரோ கபடி பெரிய லீக்ஸில் ஆடுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு வின்னிங்ஸ் கிடைக்கும். காம்படிஷன் லோவாக இருக்கும். ஏன்னா லோவாக இருக்குன்னு சொல்கிறத விட ஆப்போசிட் ப்ளே பண்ணுறவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்மால் லீக் வின் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்றவரோட பயன்படுத்திக்கும். இப்போ சிட்னி சிக்ஸர்ஸ் விஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட பிளேயிங் லெவன் பார்ப்போம். இதுதான் வந்து இவங்களோட கரெக்டான பிளேயிங் லெவன் தான். ஹேர்பரு, டாம் ராஜர்ஸு 2 பேருமே எப்படியும் ஒரு 20 ரனில் அவுட் ஆயிடுவாங்க. அதில் நோ டவுட்டு. மேபி ஹேர்பரு ஒரு சீசனுக்கு ஒரு மேட்ச் ஒரு 80-70 அடிப்பார். அப்படி உங்களுக்கு லாஜிக் இருந்துச்சுன்னா கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெப்ஸ்டர் டபுள் ஆப்ஷனு. பட் ஹெட்டு அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே புவராக தான் இருக்குது அவரோட ஹெட் ஸ்டாட்ஸ் எல்லாமே. ப்ளஸ் உங்களுக்கு அவரோட ரீசன்ட் ஃபார்முன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் ப்ளஸ் ஒரு 50 ரன்னுன்றதுனால ஓகேன்னு சொல்லலாம். பட் ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே புவராக தான் இருக்குது. ஸ்டாய்னிஸு பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக சரியில்லை. தொடர்ச்சியாக எல்லா மேட்சும் ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்கார். மேக்ஸ்வெல் பவுலிங்கும் தரது கிடையாது. அதே மாதிரி மேக்ஸ்வெல் பார்த்தோம்னா டீசெண்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. ப்ளஸ் பவுலிங்குமே இந்த சைடில் ஹியூக்ஸு அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் இருக்காங்க. எந்தளவுக்கு பவுலிங் பண்ணுவாருன்றது ஒரு டவுட் தான். கார்ட்வைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அந்த டாப் ஆர்டரில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வந்து ட்ராப் ஆகி மிடில் லோவாக பிக் பண்ணப்பட்ட பிளேயரில் முக்கியமான பிளேயர் கார்ட்வைட்டு. ஸ்டாட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இமாது வசீம் செம பிக்கு. ஹாரிஷப் மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு நல்ல ஃபார்முக்கு திரும்பலாம். அதேமாதிரி ஸ்டிகிடி நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ ரன்ஸ் கொடுத்துட்டாரு. மேபி இந்த மேட்ச் அவர் ஃபார்முக்கு திரும்பி விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம். உசாமா மீர் இருக்குது. இந்த இது செட் ஆகலை. 100 செட் ஆச்சு. பட் பிபிஎல் செட் ஆகலை. இதுதான் உண்மை. ஓவரால் ட்ரெம் கார்ட் பிக்காக பார்க்குறது ஹாரி ஷஃபியும் ஸ்டிகிடியும் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இமாது வாசிம் இந்த 3 பேரும் மோஸ்ட்லி இவங்க 3 பேர்த்துமே லோவாக தான் பிக் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ்
ஒரு ஸ்டார் பிளேயர்ஸும் கூட கண்டிப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சேஃப் ஆப்ஷன்ஸில் வெப்ஸ்டரையும் நம்ம மேக்ஸ்வெல்லையும் பார்க்கலாம். ஸ்டாய்னிஸை ஒரு சில டீம்ஸில் எடுத்துக்கோங்க, ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. கார்ட்வைட்டை மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பவர் ஸ்விட்ச் டயத்தில் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணுவார். இந்த சைடு பார்த்தோம்னா முர்பி, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஓகைஃப் இவங்கெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பெரிய அளவில் நம்ம பாயிண்ட்ஸ் வாங்கி தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் டேனியல் ஹியூக்ஸு சேசிங் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேசிங்கில் நிதானம் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணி கொடுப்பாரு. வின்சி தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆகிருக்காரு, நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. பட் இவர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இந்த மேட்ச்சில் இருக்கலாம். மொய்சஸ் ஹென்ரிகேஸு டபுள் ஆப்ஷன் பவுலிங்குமே போடுறாரு, பேட்டிங் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஜேர்டன் சில்க்கு நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ ஒரு சான்ஸ் கிடச்சா ஆஸ்திரேலியா கூட வந்து ப்ளே பண்ணால் பண்ணிடுவார் நேஷனல் டீமுக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கார். ஹைடன் கிர்ரா இல்லை எட்வர்ட்ஸன் பார்த்துக்கோங்க. எட்வர்ட்ஸ்னா ட்ராப் பண்ணிட்டு கூட ஹைடன் கிர்ரா ஆடினா பிக் பண்ணிக்கோங்க. சானா பேட் வந்துட்டால் கண்டிப்பாக ஜாக்சன் பேட்டுக்கு ஓவர்ஸ் வந்து குறையும். ஜாக்சன் பேட் 2-3 ஓவர் தான் பவுல் பண்ணுவார். சானா பேட் தான் அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பென் டார்வஸ் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. மேபி இந்த மேட்ச்சு பென் டார்வஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுன்றதை கொடுக்கலாம். டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஓவரால் இந்த சைடில் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா சானா பேட்டு, அப்புறம் ஆல்ரவுண்டர் சரியாக இல்லை அப்படின்னா ஹென்ரிகஸ் ஓவர்ஸ் ப்ளஸ் பேட்டிங் இருக்கும். ஒரு பெட்டர் கேப்டன் சாய்ஸை நம்ம எடுக்கலாம். அதேமாதிரி ஜார்ஜ் பிலிப்பி ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிராண்ட் லீக்கு வின்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் கப்னா ஒர்க் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஜேர்டன் சில்க்கை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. சேசிங்னாலும் ஃபஸ்ட் பேட்டிங்னாலும் எப்படினாலுமே அவருக்கு பேட்டிங் வந்துடுது. ஒன் சைடாலாம் அவங்களால மேட்சை முடிக்க முடியல. ஒன்று பிலிப்பி அவுட் ஆகிடுறாரு, அப்படி இல்லாட்டி வின்சி அவுட் ஆகிறாரு. அடுத்து வரவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜேர்டன் சில்க் வந்து அடிக்கிறார். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஜாக்சன் பட் மேபி இந்த ஆல்ரவுண்டர்ஸ் ஆடலை அப்படின்னா ஒரு 4 ஓவர்ஸ் போடலாம். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப நிறையா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப டெத்தில் தரமாட்டாங்க. ஒரு 13-14 ஓவர்லேயும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அவர் விக்கெட் எடுக்கிறன்றது கஷ்டமாக இருக்கும். ஸ்டீவ் ஓகைஃப் பழைய அளவுக்கு அவரால் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஜம்ப் கொடுத்து கூட அவரால் ஓவர்ஸ்ன்றது வீச முடியல. சும்மா தூக்கி போடுறாரு. பேட்ஸ்மேன் தப்பு பண்ணால் விக்கெட்டு. ஸ்டீவ் ஓகைஃப் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிற அளவுக்குலாம் அவர் வந்து ஏஜில் இல்லை. ரொம்பவுமே வந்து அவர் ஜஸ்ட் ஏதோ டான் கிறிஸ்டின் போன டைம் ப்ளே பண்ண மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இதான் வந்து அவரோட கடைசி பிபிஎல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட மாட்டார். ஸோ எடுக்கிறது ரிஸ்க் தான் என்னை பொறுத்தவரைய. ஒரு சில டீம்ஸில் வேணால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மட்டும், ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப வேண்டாம். ஓவரால் பார்த்தோம்னா ஒரு 60% சிட்னி சிக்ஸர்ஸ், 40% வந்து மெல்பர்ன் ஸ்டார்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இமாதவாசியம் வந்திருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது. கார்ட்வைட்டும் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு வந்து ஓவர்ஸ் கொடுக்காம ஃபுல்லாகவே வெப்ஸ்டர், மேக்ஸ்வெல் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் பவுலர்ஸை யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஸ்டாய்னிஸோட பேட்டிங் ஆர்டரை மாற்றலாம். ஹார்ப்பர் ராஜர்ஸுமே வந்து ஃப்ளாப் ஆகிறதுனால ஸ்டாய்னிஸ் மிடில் ஃப்ளாப் ஆகிறாரு. ஸோ ஒரு ஓப்பனிங் சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்க்கு. ஏன்னா மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு அவர் ஓப்பனிங்கில் நிறைய ரன்ஸுன்றதை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்படி ஏதாவது மாற்றங்கள் வருதுன்னா மேபி ஸ்டாய்னிஸை ஒரு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கான ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஜார்ஜ் பிலிப்பி ஹெட்டுகட்டில் 30 ரன் ஆவரேஜ் இருக்கார். 12 மேட்ச்சில். ரீசன்ட் மேட்ச்சில் ஃபுல்லாமே எப்படி ஆடி இருக்காருன்னா 22, 27, 30 ஒரு ஸ்டார்ட் கிடச்சி ஃப்ளாப் ஆகிறாரு. அதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. வென்யூவில் 29 மேட்ச்சில் 33 ரன் ஆவரேஜ். வின்சி 34 ஹெட்டுகட்டில், வென்யூலுமே 34. கடைசி ஆடினா கிட்டத்தட்ட 3 மேட்சுமே ஃப்ளாப்பு. நான் டெலகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருப்பேன். 3rd ஃப்ளாப் அப்படின்னு வின்சிக்கு. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பிபிஎல்லுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வின்சி. ஒரு 97, 95 அந்த மாதிரி கூட அடிச்சிருக்காரு 100 அடிக்காட்டியும். பட் இந்த சீசன் தொடர்ச்சியான ஃப்ளாப். ஹியூக்ஸ் 22 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 25 ரன் ஆவரேஜ். மாய்சஸ் ஹென்ரிகேஸு ஸோ 19 மேட்ச் ஆடி 478. ஜேர்டன் சில்க்கு அவரோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஹெட்டுகட்டில் 52 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 37 ரன் ஆவரேஜ். ஓவரால் பார்த்தோம்னா பயங்கரமான ஆவரேஜ். இந்த 2 டீமுக்கு எதிர்க்க ஒரே பிளேயர் தான். அதுவும் ரீசன்ட் ஃபார்மு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் அடிக்கிறாரு, செகண்ட் பேட் பண்ணாலும் அடிக்கிறாரு. அதேமாதிரி பென் டார்வஸ் 12 மேட்ச்சில் 18 விக்கெட்டு. அதுக்கப்புறமா வென்யூவில் 36 மேட்ச்சில் 44 விக்கெட் எடுத்திருக்காரு. பென் டார்வஸுமே லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணது ரொம்ப போராக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவருக்கு ஒரு லக்குன்றது இருக்குது. அவர் வந்து பவுல் பண்ணாலே 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு லக்கு இருக்குது. அதுவும் கண்டிப்பாக இவங்க அடிக்க போவாங்க. பென் டார்வஸ் டெக்னிக்காக பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கலாம். ஜாக்சன் பர்டு ஹெட்டுகட்டில் 6 மேட்ச்சில் வெறும் 2 விக்கெட்டு, வென்யூவில் 16 மேட்ச்சில் 11 விக்கெட். ஸோ ஹெட்டுகட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ரொம்ப போராக தான் இருக்குது ஜாக்சன் பர்டுக்கு. மேபி சானா பேட், ஹைடன் கிர்ரு இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடினாங்கன்னா ஓவர்ஸ் குறையும். அதையும் ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. ஹார்ப்பர் ஸோ 9 மேட்ச்சில் 18 ரன் ஆவரேஜ், பயங்கரமான ஒரு ஆவரேஜாக வச்சுருக்காரு. ஸோ ஹார்ப்பரோட பர்ஃபார்மன்ஸே போர் தான். இதில் லாஸ்ட் மேட்ச் அவர் அவுட்டே கிடையாது.
அம்பையர் வந்து ஸ்டெம்பீட்டுக்கு தேர்டு கீப்பர் வந்து ஸ்டெம்பீட் பண்ணதுக்கு தேர்ட் அம்பையர்கிட்ட கேட்காம அவுட் கொடுத்துட்டாரு. பட் ஆனால் அது அவுட்டும் இல்லை. ஆனால் ஹார்ப்பருமே நடந்து போயிட்டார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பேட் லக் போயிட்டுருக்கு. வெப்ஸ்டர் 7 மேட்ச்சில் வெறும் 118 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் 3 மேட்ச்சில் வெறும் 87 ரன் தான். ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட்டு ப்ளஸ் 50 ரன்னோடனே எல்லாருமே இவரை கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்க போகிறாங்க. அதுதான் வந்து ஒரு பேசிக் சேஃப்டிமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு மாற்றி கொடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா நாளுமே வெப்ஸ்டர்னால் ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஒரு சைபல் அசான் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு நாள் கொடுப்பாரு, பல நாள் கொடுக்காமல் இருக்கலாம். திடீர்னு ஸ்டாயினிஸ் கூட 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். ரிஸ்க்கு தான். ஒரு பிளேயராக வேணால் சேஃப் டீம்ஸில் எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்ஸில் ரொட்டேட் பண்ணி பிக் பண்ணுங்கள். மேக்ஸ்வெல் 17 மேட்ச்சில் 679 ரன்னு 12 விக்கெட்டு. வென்யூவில் 15 மேட்ச்சில் 382 ரன்னு 10 விக்கெட்டு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு யூனிவர்சல் கேப்டனாகவும் இருப்பார். கார்ட்வைட் 15 மேட்ச்சில் 34 ரன் ஆவரேஜ் இருக்காரு. 7 மேட்ச்சில் 32 ரன் ஆவரேஜ். ஒரு பெட்டர் பிளேயர். இந்த ஜேர்டன் சில்க்கு, கார்ட்வைட் இவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ். ஹாரிஸ் 3 மேட்ச் ஆடிருக்காரு. ஹெட்டுகட்டில் வெறும் 2 விக்கெட்டு. வென்யூவில் 3 மேட்ச்சில் 1 விக்கெட்டு. செகண்ட் பவுல் பண்ணால் எடுக்காமல் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. கிராண்ட் லீக்கில் மட்டும் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. விக்கெட் டேக்கிங் ரிதம்லே இல்லை. அதே மாதிரி அவர் ஆடுற கிரவுண்டு ஆஸ்திரேலியா. அவரோட பேஸை வச்செல்லாம் வந்து பயன்படுத்தவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து நல்ல பேஸில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் தான். சும்மா ஒரு பங்களாதேஷ் அந்த மாதிரினா அவர் வந்து ஒரு பேஸை வச்சு பயன்படுத்தலாம். பெரிய பெரிய டீம்ஸ் கூட அவரோட பேஸ் பவுலிங்கை வச்சு அட்டாக் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதுதான் வந்து இப்போ ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் நடக்குது. பார்க்கலாம் எப்போ வந்து கம்பேக் கொடுக்குறாரு அப்படின்றத ஹாரிஸ் ஷ்ராஃப். இப்போதைக்கான டீம் இதுதான். ஸோ இதில் நீங்கள் ஹியூக்ஸ் வந்து செகண்ட் சேசிங் வந்தால் எடுத்துக்கோங்க. கார்ட்வைட்டு ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ஒரு உலகம் பெட்டர் பிளேயர் தான். இமாது வாசிம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 பேரை பவுலராக ஒரு கன்சிடர் பண்ணியிருக்கேன். இவங்களை பவுலர் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இவங்களும் பவுலிங் 4 பேருமே பவுல் பண்ணுவாங்க. மேக்ஸ்வெல் கேப்டனு, வெப்ஸ்டர் வைஸ் கேப்டன். இதையே நீங்கள் ஹென்ரிகேஸ்னு மாற்றிக்கலாம், இமாது வாசிம்னு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் சானா பட்டோ இல்லை பெண்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சானா பட் தான் சிட்னி சிக்ஸர்ஸில் ஓவரால் அந்த எஸ்சிஜி கிரவுண்ட்லேயே அதிக விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயரு. அதிகமான விக்கெட்ஸ் இவர் தான் எடுத்திருக்காரு. ஃபேப்லோன் ஆப்பே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் பழைய மாதிரியே ப்ளே பண்ணிக்கலாம். கபடியும் இருக்குது. ப்ரோ கபடி ட்ரை பண்ணி பாருங்கள். குபேரா ஃபண்டேசி ஆப் ஒரு ஆப். ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமானது, சானா பட்டோட ஸ்டாட்ஸ் வந்து கொடுக்கல. அதை நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோஸ்லையுமே. எஸ்சிஜியில் அதிக விக்கெட்ஸ் எடுத்தவர் சானா பட் தான். அதேமாதிரி மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கூடயுமே நிறைய விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. ஸோ ஸ்குவாடு கிடைக்கல சிட்னி சிக்ஸர்ஸ். மேபி யார் ஆடுறாங்கன்னு ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு கிடச்சதை வச்சு நான் வந்து வீடியோன்றதை மேக் பண்ணியிருக்கேன். இந்தியா விஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கான ஸ்டாட்ஸ் ஆன வீடியோ போட்டாச்சு. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெலகிராம் ஒரிஜினல் சேனலான்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்ஸில் ஃப்ளாப்பான வின்சி 3 மேட்ச் வந்து ஃப்ளாப்பு வின்சி. அவரை கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடில் ஹாரிஸ் ஷ்ராஃப், மார்க் ஸ்டிகிடி, இமாது வாசிம் இந்த மாதிரி பிளேயர்ஸையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க்காக இந்த வெப்ஸ்டரு போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை ஒரு சில கிராண்ட் லீக்கில் ட்ராப் பண்ணுங்கள். ஏன்னா சாலிடாக எல்லா மேட்சும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது உறுதியாக. அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான். அதை மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிச்சுக்கோங்க.